வெல்கம் டு அவர் சேனல் எலக்ட்ரிக்கல் குரு தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா, ஃபைனல் இயர் 8th செமஸ்டரோட சப்ஜெக்ட் EE 8011 ஃபிளெக்சிபிள் ஏசி டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். இந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட், நம்ம சேனலை வந்து உங்களோட ஜூனியர் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ரிசல்ட் வந்து டவுன் ஆகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தெரியாமல் நிறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்க. ஸோ மை கைண்ட் ரெக்வஸ்ட், ஜஸ்ட் ஷேர் அவர் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யூனிட் 1 பார்த்தீங்க அப்படின்னம்னா, யூனிட் 1ல வந்து ஒரு 4 கொஸ்டின் வந்து முக்கியமான கொஸ்டின். என்னென்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எஃபெக்ட் ஆஃப் சீரிஸ் அண்ட் சண்ட் காம்பன்சேஷன். ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் அன்காம்பன்சேட்டட் டிரான்ஸ்மிஷன் லைன். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் ரியாக்டிவ் பவர் காம்பன்சேஷன் ஸ்கீம் அவைலபிள் ஃபார் அன்காம்பன்சேட்டட் சிஸ்டம். ஓகேங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஃபேஸ் ஆங்கிள் ரெகுலேட்டர். ஓகேங்களா? நம்மளோட சேனலை ரெகுலர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு யூனிட்டுக்கு 4 கொஸ்டின் தான் கொடுப்போம். கண்டிப்பாக வந்து அந்த 4ல இருந்து ஒரு கொஸ்டின் அல்லது 2 கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 4 கொஸ்டின் படிச்சுட்டு போங்க. கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரலாம், இல்லாட்டி 2 கொஸ்டினுமே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 2. யூனிட் 2ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் SVC. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பா கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஹவு SVC என்ஹான்ஸ் தி பவர் டிரான்ஸ்ஃபர் கேப்பபிலிட்டி. இதுவும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னம்னா, மெத்தட்ஸ் டு இம்ப்ரூவ் டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி வித் SVC. ஓகேங்களா? எப்படி SVC யூஸ் பண்ணி டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் திஸ் 2 டைப்ஸ் ஆஃப் SVC, தட் இஸ் FC TCR டைப் SVC, TSC TCR டைப் SVC. ஓகேங்களா? இந்த 4 கொஸ்டினை பார்த்துக்கோங்க. இது போக அடிஷனலா வந்து ஒரு கொஸ்டின் தேவைன்னா பார்த்துக்கோங்க. அது என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, SVC வந்து எப்படி டேம்பிங்கை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் டேம்பிங். ஓகேங்களா? அதே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 3 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் டிஃபரெண்ட் மோட்ஸ் ஆஃப் TCSC. ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வேரியஸ் மோட்ஸ் ஆஃப் ஆபரேஷன் ஆஃப் TCSC கூட கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, TCS சிஸ்டம் டேம்பிங். அதே மாதிரி SVCல படிச்ச மாதிரி என்னன்னா TCSC படிக்கிறீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, வேரியபிள் ரிலக்டன்ஸ் மாடல் ஆஃப் TCSC. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, டிரைவ் டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி அண்ட் லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி. ஓகேங்களா? இதை வந்து தனியா வந்து உங்களுக்கு 16 மார்க்ல கூட கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த எந்த யூனிட்லயுமே வந்து கொஸ்டினை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து நான் 16 மார்க்குக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் யூனிட் 4 பாத்தீங்க அப்படின்னா, VI கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்டாட்காம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, பிரின்சிபல் ஆஃப் ஆபரேஷன் ஆஃப் SSC. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த வட்டமும் கண்டிப்பா கேட்கலாம். மாடலிங் ஆஃப் லோட் ஃப்ளோ அண்ட் டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் SSC. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா படிச்சுக்கோங்க. இந்த யூனிட்ல மொத்தமே 3 கொஸ்டின் தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான யூனிட். இப்போ ஃபேக்ட் சப்ஜெக்ட் இப்பதான் படிக்க உட்காருறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த யூனிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, யூனிட் 5 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, பிரின்சிபல் ஆஃப் ஆபரேஷன் ஆஃப் UPQC. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, பிரின்சிபல் ஆஃப் ஆபரேஷன் ஆஃப் IPFC. ஓகேங்களா? இது 2 தான் இருக்கும். ஸோ 2ஓட பிரின்சிபல் ஆஃப் ஆபரேஷனையும் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இன்டர்லைன் DVR அண்ட் இன்டர்லைன் பவர் ஃப்ளோ கண்ட்ரோலர். ஓகேங்களா? ஸோ இந்த யூனிட்லயும் மொத்தமே பாத்தீங்க அப்படின்னம்னா 3 கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் சப்ஜெக்ட் இப்பதான் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னம்னா 4th யூனிட் 5th யூனிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து மார்க் வந்து நீங்க வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? இதை தவிர்த்து வந்து வேற கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த கொஸ்டினை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னம்னா, நல்லா படிங்க. டயக்ராம்லாம் நிறைய போட்டு பாருங்க. ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் எழுதி பாருங்க. ஸோ ரொம்ப கதை விடாதீங்க. கொஞ்சம் படிச்சுட்டு போய் எழுதுனீங்க அப்படின்னம்னா கண்டிப்பா நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ வேற எதுவும் வீடியோ வேணும் அப்படின்னம்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி.